நரேனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற ஆர்வத்தில் இட்லிக்கு ஊற வச்சதே மறந்துட்டேன். எப்பவுமே வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். இனிமேல் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலான்னு கருப்பு உளுந்து தான் ஊற வச்சிருந்தேன். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக தான் ஊற வச்சிருந்தேன். அதனால மிக்சிலேயே அரைச்சிட்டு கையோட மாவையும் கரைச்சி வச்சுட்டேன். காலையில் இட்லி தோசை எது வேணாலும் ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுனால ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும், மிக்சியும் நல்லா ஹீட் ஆகாமல் இருக்கும். கையோட எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக தக்காளி முட்டை தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தக்காளி நிறைய இருக்கணும். கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். அது மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு நல்லா முட்டை வேகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். சூப்பராக முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.